welcome to my channel. This is Nivetha. நீங்க இந்த first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்டா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். சோ இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்றேன். நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா full and full ஆயுர்வேதிக் சைடு இருக்கிற ஒரு இன்கிரிடியன்ட் பட் ரொம்ப பவர்ஃபுல். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நான் எதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவப்பு சந்தனம் தான். சோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னா இந்த சிவப்பு சந்தனம் சொல்லலாம். பாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொடி மாதிரி தான் இருக்கும். நான் கூட நினைச்சேன் சந்தனம்னா சந்தனம் டைப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இது வந்து ஒரு மரப்பட்டை சொல்லுவோம்ல, சோ அதை வந்து கிரைண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொடி மாதிரி தான் இருக்கு. நிறைய ஆயுர்வேதிக் புக்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சிவப்பு சந்தனம் வந்து மோஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலர்ஜி எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமா இருக்கனால நமக்கு எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன் இருந்தா பிம்பிள்ஸ், அப்புறம் பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ் இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், யங் ஏஜ்லயே வந்து ஸ்கின் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப ஏஜ்டா இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் ஹீட்னால வர கட்டி, எல்லாத்தையுமே வந்து இந்த சிவப்பு சந்தனம் வந்து சரி பண்ணும். சிவப்பு சந்தனம் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கும். இதுல இன்னும் நிறைய ஃபேஸ் பேக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து நான் உங்க கூட ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா இது ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு. ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா சிவப்பு சந்தனம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ் அது கூட வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் ஹனி ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னோட ட்ரைனஸ் குறைஞ்சு ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து க்ளோ ஆகும். இது நீங்க வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணிக்கலாம். எந்த ஃபேஸ் பேக்குமே வந்து வீக்லி ட்வைஸ் இல்ல 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். செகண்ட் ஃபேஸ் பேக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் பேக் நான் ரெடி பண்ணிட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த பவுடரை வந்து கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சோ செகண்ட் ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவப்பு சந்தனம் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நீம் பவுடர், வேப்பிலை பொடி வந்து நீங்க வேப்பிலை காய வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம், இல்ல ரெடிமேடா இருக்கும் அது கூட வாங்கிக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு அது கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த ஃபேஸ் பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிள்ஸ், அப்புறம் பிம்பிள் மார்க்ஸ் இருக்குல்ல, சோ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி, சோ அதெல்லாம் வந்து போறதுக்கு நீங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இதை 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலரா பண்ண பிம்பிள்ஸும் குறையும், பிம்பிள்ஸ் இந்த மார்க்ஸும் குறைஞ்சிரும். சோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நான் சிகப்பு சந்தனம் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா ரா மில்க் வந்து ஆட் பண்ண போறேன். சோ பாயில் பண்ணாத இந்த மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்றேன். நீங்க எந்த ரோஸ் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுவும் கொஞ்சமா வந்து இது கூட விட்டுட்டு இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மில்க் ஆட் பண்ணிட்டேன். சோ அது வந்து ரொம்ப லிக்விடா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டேன் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயில போயிட்டு வரோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம், ஹேண்ட்ஸ், நெக், இந்த மாதிரி டேன் எங்கெங்க இருக்கோ அந்த இடம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேன் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும், ஸ்கின் கலரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்றேன். நீங்களும் வாஷ் பண்ணிருங்க. கிளீனா எப்போதுமே ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க. இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டேனை கம்மி பண்ணிரும், நமக்கு பிக்மெண்டேஷன்ஸும் இருக்கும். சோ உங்களோட ஸ்கின்ல எங்கெங்க பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை ஃபுல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கும். உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும், ஸ்கின் கலரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து யூடியூப்ல வர வீடியோஸ்ல இந்த மாதிரி ஆயுர்வேதிக் டைப்ல இருக்க ஃபேஸ் பேக்ஸ் யாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேக் ஆகி வரது, லைக் வந்து காஸ்மெட்டிக் சைடு இருக்க மாதிரி பேக் ஆகி வர மாதிரியான ஃபேஸ் பேக்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ அது வந்து நமக்கு ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கும், ஸ்கின்னுக்கு மோஸ்ட்லி டேமேஜ் தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஆயுர்வேதிக் டைப்ஸ்ல இருக்கிறது யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லது. இது வந்து டைம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கொடுக்குற ரிசல்ட் வந்து பெர்மனண்டா இருக்கும். ஸோ மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும்.
இது ட்ரை ஆகுறதுக்குள்ள வேற என்னென்ன ஃபேஸ் பேக்ஸ் வந்து மேக் பண்ணலாம் நான் சொல்றேன். அடுத்த ஃபேஸ் பேக் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்ல டார்க்னஸ் அதிகமா இருக்கு, ஸ்கின்ன பிரைட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, சிவப்பு சந்தனம் எடுத்துக்கோங்க, அது கூட குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் ஜூஸ் இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல, நார்மல் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பிரைட் ஆகிறத பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போற ஃபேஸ் பேக் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, எல்லாரும் கேட்கிற ஒரு ஃபேஸ் பேக். ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஃபேஸ் பேக் இது. ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். இந்த சிவப்பு சந்தனத்தோட பாதாம் ஆயில் பிளஸ் வந்து கோகனட் ஆயில் இது மூணையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு அப்படியே 15 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் ஆனா ஒரு நாள் மட்டும் போட்டா ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகாது. வீக்லி 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுறத நீங்களே விசிபிளா பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் ரொம்ப டல்லாவே இருக்கு, எனக்கு ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் ஆகல, க்ளோயிங்காவே இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு தான். சிவப்பு சந்தனம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஸ்மாஷ்டு பப்பாயா. சோ பப்பாயா இருக்குல்ல, பப்பாளி இருக்குல்ல, அதை வந்து நல்லா மசிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி வரும். அதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருங்க. மசாஜ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே லீவ் பண்ணிருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற ஃபேஸ் பேக் ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு. ஃபேஸ்ல எக்ஸஸா வந்து ஆயில் செக்ரீட் ஆகிட்டே இருக்கு, அதிகமா ஆயில் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த சிவப்பு சந்தனம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட சேம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. இது ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க, கொஞ்சம் ட்ரை ஆன உடனே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால நம்மளோட போர்ஸ் வந்து டைட்டன் ஆகும். சோ ஓபன் போர்ஸ்ல இருந்தா நமக்கு ஆயில் வரும். அந்த போர்ஸ் டைட்டன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஆயில் செக்ரீஷன் வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு எக்ஸஸா ஆயில் செக்ரீஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக் எதுக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் பேக் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சிங்கிள் டைம் யூஸ் பண்ணதுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதை ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கின் நல்லா க்ளோவா, ஸ்கின் சாஃப்டா இருக்கிறது ஃபீல் ஆகுது. ஸ்கின்னை தொட்டு பார்க்கும் போதே அந்த ஃபீல் வந்து நமக்கு இருக்கு. பிளஸ் வந்து ஸ்கின் வந்து பிரைட்டா ஆயிருக்கு. ஒரு டைம் யூஸ் பண்ணாலே வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. பட் இம்ப்ரெஸ்ட் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு ஃபேஸ் பேக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்மே வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு ஃபேஸ் பேக் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கண்ணுல வந்து ஹீட்னால கட்டி வரும். சோ கண்ணுக்கு மேல இல்ல இந்த மாதிரி இடத்துல இருந்து கட்டி வரும். அந்த கட்டிக்கு நம்ம இந்த சிகப்பு சந்தனத்தை யூஸ் பண்ணலாம். சிகப்பு சந்தனம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட லெமன் ஜூஸ் வந்து எந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப தனியா இருக்க கூடாது, பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு பிஃபோர் பெட் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த கட்டில அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்க. இது கண் கட்டியுமே வந்து கியூர் பண்ணும். நீங்களே பாருங்க, நான் லைவா உங்களுக்கு ஃபேஸ் பேக் போட்டு காமிச்சிட்டு அதை நான் வாஷ் பண்ணியும் காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்த்த சிவப்பு சந்தனத்துல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது தெரியாம நிறைய பேர் இருந்திருக்கலாம். சோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.